ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு முக்கியமான அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல 5 இயர் கோர்ஸான பிஏ எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய குழப்பத்துல வந்து இருக்கிறீங்க. இந்த வீடியோல அந்த ஒரு உங்களுடைய குழப்பத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப சமீபத்துல வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து மெயில் வந்து பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த போனஃபைட் சர்டிபிகேட்டை நீங்க எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்பந்தமா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து அதிகம் வந்து வந்துட்டு இருந்தது. இதை பத்தி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மட்டும் ஆகும் அப்படிங்கறத பத்தி அவங்க யூனிவர்சிட்டி தரப்புல இருந்தே அபிஷியலான ப்ரௌச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம வந்து கிளியரா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது யாருக்கு வந்து பொருந்தும், யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற பார்க்கலாம். அவங்களுடைய யூனிவர்சிட்டி ப்ரௌச்சர்லேயே தெளிவா வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து 7.5 அரசு பள்ளி மாணவர்களாக சிறப்பு உள் இட ஒதுக்கீடு 5 ஆண்டு சட்ட படிப்பதற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில நம்ம ஒரு லா டிகிரி வந்து படிக்கணும் அப்படின்னா அது ரெண்டு விதமா படிக்கலாம். ஒன்னு, நீங்க +2 முடிச்ச உடனே டைரக்டா 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் நீங்க வந்து பண்ண முடியும். அப்படி உங்களால 5 இயர்ஸ் நீங்க பண்ண முடியல அப்படின்னா நீங்க +2 முடிச்சுட்டு நார்மலா ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து 3 இயர் எல்எல்பிக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். பட் 3 இயருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்லி ஃபார் 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே தெளிவா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 5 இயர் கோர்ஸுக்குமே யாருக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிறதையும் முக்கியமான பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு 7.5% சிறப்பு உள் ஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படுகிறது. மேற்படி சிறப்பு உள் ஒதுக்கீடு கோருவோர் கீழ் குறிப்பிட்டுள்ள அரசு பள்ளிகளில் படித்தவராக வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அரசு பள்ளி அப்படிங்கிற பார்க்கும்போது காமனா அரசு பள்ளிகள் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறத நம்ம அரசு பள்ளிகள் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி மாநகராட்சி பள்ளிகள் அப்படின்னா கார்பரேஷன் ஸ்கூல்னு சொல்லுவோம். நகராட்சி பள்ளிகள் அப்படின்னா முனிசிபாலிட்டி ஸ்கூல்னு சொல்லுவோம். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் சொல்லுவோம் இல்லையா, பஞ்சாயத்து ஸ்கூல், அதுதான் வந்து ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள். அதே மாதிரி வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க நீங்க படிச்சிருக்கலாம். கள்ளர் சீர்திருத்த பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், அரசு துறைகளால் நிர்வகிக்கப்படும் பிற பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல்ல நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க வந்து கண்டினியூஸா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கணும். அப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் உங்களால வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி 7.5 ரிசர்வேஷன் நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய போனோஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. பட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்து அந்த டேட்ல நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த சர்டிபிகேட் போனோஃபைட் சர்டிபிகேட்டை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ, எங்களுக்கு இந்த லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் தான் ப்ரோ எங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ரொம்பவே வந்து எங்களை வந்து குழப்புது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அரசு துறைகளால் நிர்வகிக்கப்படும் பிற பள்ளிகள் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல இங்கிலீஷ்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம இங்கிலீஷ்ல நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கூல்ஸ் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வந்து கிடையாது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னா அது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். பட் இந்த இடத்துல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல நீங்க 6th to 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். அதாவது நீங்க 7.5% இடஒதுக்கீட்டை நீங்க கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்ல வராங்க. அதனால நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க இதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்க எலிஜிபிள் ஆக முடியாது. நீங்க ஜெனரல் கோட்டால வேணா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட், ஸ்கூல்ஸ் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு ஸ்கூல் வந்து இருக்கும், அந்த ஸ்கூலை வந்து மேனேஜ் பண்றது வந்து யாரு பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து அந்த ஸ்கூல் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் நீங்க வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த 7.5 ரிசர்வேஷன் நீங்க கிளைம் பண்றதுக்கு வந்து அன்னை
அன்எக்சஸ் ஃபார்ம் 10 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து ஃபில் பண்ணி வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த அன்எக்சஸ் ஃபார்ம் 10 வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த போனஃபைட் சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்பவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயில் வருது அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. மெயில் எதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை, இக்னோர் பண்ணிக்கோங்க. பட் எப்படி பார்த்தாலும் வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7.5 ரிசர்வேஷன்னா வந்து என்ன, அது யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருந்தும், சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா பயப்பட வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்டும் குழப்பி விடுறீங்க, வெளியில கேட்கக்கூடிய இடத்துலயும் வந்து குழப்பி விடுறாங்க, நெட் சென்டர்ல குழப்புறாங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் டெட்லைன் எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு மே 31 இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு 2 டேஸ் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னா இந்த வாரத்துல கொடுத்துருவாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் எண்டில் மேபி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பேக் எண்ட்ல வந்து ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். நம்மளோட நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 17,000 அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரிசீவ் ஆனதா நம்மனால வந்து கேட்ட வரைக்கும் சொன்னதுல ஒரு 17,000 அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது 5 இயர்ஸ்க்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 17,000 அப்ளிகேஷன் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணி வந்து அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கட் ஆஃப். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் இது எல்லாமே அடுத்தடுத்து அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அடுத்து என்ன பண்ணணும், எங்களுக்கு மெயில் வரலையே, எங்களுக்கு கால் வரலையே, உங்களுக்கு கால்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க தான் வந்து ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் எடுத்து அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருது அப்படிங்கிறத நீங்க தான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த குரூப்ல மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டா வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காம இந்த ஒரு குரூப்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.